श्रीमते रामानुज नमः, श्रीमते निगमान्त महादेशिकाय नमः, श्रीमते श्रीवंशरतोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः, श्रीमते श्रीवत्संकार्य महादेशिकाय नमः. ஸ்ரீ கனகவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ வைத்தியவீர் ராகவ பரபிரம்மணே நமஹ. நம சர்வேபியः. சௌதி மகரிஷி மேற்படி பேச ஆரம்பிக்கிறார். சௌதிருவாச்ச ததோ பிரஷிகராகாரைः கிரிஷ்ருங்களைரலங்கிருதம் மந்தரம் பர்வதவரம் லதாஜாலசமாகுலம். பெரிய மலை மந்திரமலைன்னு பேர். அதோட உச்சம்லாம் பார்க்கும் பொழுது மேகங்களை பார்க்குற மாதிரியே இருக்குமா. எல்லா மலைகள்லையும் சிறந்த மலையாக திகழக்கூடியது மந்திரமலை. எத்தனையோ கொடிகள் அந்த மலையை சுத்தின்னு இருக்குமா. நிறைய பறவைகள் அந்த மலையில் வாசம் பண்ணுறது, கானங்கள் அது பாடின்னு இருக்கு. எத்தனையோ காட்டு மிருகங்கள் அந்த மலையில் இருக்கிற வனங்களில் வாசம் பண்ணுறது. கிண்ணறர்கள், அப்சரஸ்கள், தேவதைகள்லாம் அடிக்கடி அந்த மலைக்கு போயிட்டு வரா. இந்த மலை 11 சஹசிராணி யோஜனானாம் சமுச்ருதம் அதோபூமேஹே சஹசிரேஷு தாவத்ஸ்வேவ பிரதிஷ்டிதம். இந்த மலை எப்படின்னாக்க மேல் நோக்கி ஒரு 11,000 யோஜனை நீளத்திற்கு வளர்ந்துருக்குமா. கீழ் நோக்கி பூமியை நோக்கி ஒரு 11,000 யோஜனை நீளத்திற்கு வளர்ந்துருக்குமா. தேவதைகள்லாம் இந்த மலையை கொண்டு போய் ஸ்திரப்படுத்துறதுக்கு அவளால் முடியல. ஏன்னா இந்த மலையை ஸ்திரப்படுத்தினா தான் சமுத்திர மத்தனத்தை பண்ண முடியும். இவாளால் ஸ்திரப்படுத்த முடியலையா. உடனே பெருமாள்கிட்டையும் பிரம்மாட்டையும் போய் கேட்குறா. பவந்தாவத்திர குர்வீதாம் புத்தி நைஸ்ரேயசீம் பராம் மந்தரோத்தரணே யத்னஹ கிரியதாம் ச ஹிதாயனஹ. தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மந்திரமலையை எங்களால் ஸ்திரப்படுத்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே, ஏ பிருகு வம்சத்தில் தோன்றியவரே, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பெருமாளும் பிரம்மாவும் சொல்கிறாளாம். பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அது ஒரு விசேஷனம் அந்த இடத்துல சேர்க்கிறார் பாருங்கோ. அச்சோதயத் அமேயாத்மா பணீந்திரம் பத்மலோச்சனக. பத்மலோச்சனக அப்படின்னா நாராயணனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். பெருமாள் எப்படி இருக்காராம்? மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குழையிரு பாடிலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மக்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்றஞ்சினோமே. இந்த பாசுரத்தில் பெருமாளுடைய திருக்கரங்கள் முதலியவைகள் எப்படி இருக்கு அப்படின்றத வர்ணனை பண்றார். கைவண்ணம் தாமரை, பெருமாளுடைய கைகள் எப்படி இருக்குன்னா சிவந்த தாமரை பூ போல இருக்கான். கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மக்தே, எல்லாத்தையுமே பாருங்க தாமரை பூவோட சொல்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். பெருமாளுடைய கைகள் சிவந்த தாமரை பூவாட்டம் நன்னா மலர்ந்து இருக்கான் பெருமாளுடைய திருக்கரங்கள். பெருமாளுடைய திருவதரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் சிவந்த தாமரை பூ போலே விரிஞ்சிருக்கான். பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்கா, அதுவும் அரவிந்தம் மலர்ந்த தாமரை பூ போல தான் இருக்கான். பெருமாளுடைய பாதங்கள் திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டா அதுவும் தாமரை பூ மாதிரியே அதுவும் பூத்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் வர்ணனை பண்றாரோ இல்லையோ, அதே மாதிரி இங்க சௌதி மகரிஷி பெருமாளை சொல்லும்போது பத்மலோச்சனக அப்படின்ற பதத்தை போடுறார். இப்போ மேற்படி பாரதத்தை அனுபவிப்போம். ஆதிசேஷனை கூப்பிட்டாராம் பெருமாள். கூட்டுட்டு போ, நீ போய் அந்த மந்திரமலையை நீ ஸ்திரப்படுத்து போ அப்படின்னு அமுச்சு வச்சுட்டார். அனந்தனும் போனார். அந்த மலை எப்படி இருந்ததுதான், அதில் எத்தனையோ மரக்கட்டைகள் விறகுகள் எல்லாமே இருந்ததுதான். அத்தனையோடையும் சேர்த்து அந்த மலையை நிமித்தி வச்சாராம். அதுக்கப்புறம் அத்தனை தேவதைகளும் அனந்தனோட கூட அந்த சமுத்திர கரைக்கு வந்தாளாம். வந்துட்டு, ஏ சமுத்திரராஜனே, நாங்கள் அமிர்தத்துக்காக இந்த சமுத்திரத்தை கடைய போகிறோம், நீங்கள் தான் அதுக்கு அருள் புரியணும்னு உடனே சமுத்திரராஜா சொன்னாராம், அப்படியே ஆகட்டும். ஆனால் ஒன்று, உங்களுக்கு கிடைக்கிற அமிர்தத்தினோடைய ஒரு பங்கை எனக்கு கொடுக்கணும். நான் எப்படியும் இந்த மந்திரமலையை நீங்கள் கடையறதுனால ஏற்படக்கூடிய அதிர்வுகளை எல்லாம் தாங்கி நுடுறேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே தேவர்கள் தானவர்கள் 2 பேருமே கூர்மராஜாவை பார்க்கறதுக்காக போகிறா. கூர்மராஜானா யாரு? ஆமைக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய அரசன். அவரை பார்க்கறதுக்காக போகிறா. உடனே கூர்மராஜா சொல்கிறாராம்,
கூர்மராஜாப்பா தானவர்கள் தேவதைகள்லாம் சொல்கிறா, நீர் தான் இந்த மந்திரமலையை உம்ம தோளில் சுமக்கணும் அப்படின்னு. உடனே கூர்மராஜா சுமந்தோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கூர்மாவதாரத்தை யார் எடுக்க போகிறா? பெருமாள் தான் எடுப்பார். கூர்மாவதாரத்தை தானே எடுத்து அவர் இந்த இடத்துல மந்திரமலையை தாங்குறார். இந்திரன் உடனே என்ன பண்ணாரா, அவனுடைய அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு மலையை அந்த கூர்மத்தினுடைய ஓடு மேலே ஏற்றிவிட்டார். தேவர்களும் தானவர்களும் இந்த மந்திரமலையை கடையணும் இல்லையா? கடையறதுக்கு ஏதாவது ஒன்று வேண்டாமா? சமுத்திரத்தை கடையணும். அதுக்கு நடுவில் தான் ஒரு மீடியமாக மந்திரமலையை வச்சுட்டுருக்கா. இப்போ மந்திரமலையை எதை கொண்டு கடையிறது? ஏதாவது ஒன்று வேணுமோ இல்லையோ, கயிறு ஏதாவது. அதுக்கு வாசுகி அப்படின்ற பாம்பை கயராக வச்சுட்டாலாம். ஏ பிராமணரே, அந்நாளில் அமிர்தத்துக்காகத்தான் சமுத்திரத்தை அவள் கடைஞ்சா. அப்படி அவள் கடைய ஆரம்பித்த போது வாசுகியினுடைய தலைபாகத்தை அசுரர்கள் பிடிச்சுண்டா, வாசுகி பாம்பனுடைய வால்பாகத்தை தேவர்கள் பிடிச்சுண்டா. அனந்தனோ சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாச்சே. அப்படிப்பட்டவர் மறுபடியும் இந்த அதிர்வுகள் ஏற்படுறதுனால வாசுகி பாம்பு அடிக்கடி அத்தோட தலை தூக்கிண்டே இருக்குமா. அத்தோட தலையை கீழே இருக்கிறதுக்காக அனந்த ஆழ்வான் கீழே இருந்து செயல்படுவாராம். அப்போ என்ன ஆச்சா, இந்த அதிர்வுகளினுடைய தாக்கத்தினால தேவர்களுடைய கையெல்லாம் நல்லா காய்ச்சி போக ஆரம்பிச்சுடுத்து. அவளால் இழுக்க முடியல, கஷ்டப்படுறா. அந்த சமயம் வாசுகி அப்படின்ற நாகத்தினுடைய வாயிலிருந்து கருப்பு நிறத்தில் புகையானது அது வெளியில் கக்க ஆரம்பிச்சுதான். அந்த கருப்பு நிற புகையானது ஆகாசத்தில் போயிட்டு மேகங்களாக மாறி இடியுடன் கூடிய மழை அந்த மேகங்கள் பூமிக்கு வருஷிச்சுதான். அப்போ அந்த மழை என்ன ஆச்சா, தேவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தித்தான். அதே போல இந்த மலையை தானே கடையறா. இந்த மலையை கடையும் பொழுது மலையை மத்தா வச்சுருக்கா இல்லையா, அந்த மத்தானத மலையை இங்கேயும் அங்கேயும் திருகும்போது அந்த மலையில் இருந்த விருட்சங்கள், நிறைய பூக்கள் இருக்கும் இல்லையா மரத்தில், அந்த பூக்கள்லாம் கீழே விருஷ்டியாச்சாம். அதெல்லாமும் கீழே புஷ்ப விருஷ்டியாச்சு. அந்த புஷ்ப விருஷ்டி தைத்தியர்கள் தானவர்கள்னு எல்லார் மேலேயும் பொழிஞ்சுதான். தேவதைகள் தைத்தியர்கள் தானவர்கள் 3 பேருமே திருப்திப்பட்டாலாம். அவளுக்கு அது ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் இந்த மந்திரமலை அதை இவா இழுத்துண்டு வரா. யாரையும் அழுத்துட்டு இருக்கா, தேவர்களும் தானவர்களும். அவா அப்படி அதை இழுக்கும்போது பிரளயம் இந்த பூமியில் ஏற்படும் போது, கடைசி காலத்தில் பிரளயமானது ஏற்படுமோ இல்லையோ, அந்த பிரளயம் ஏற்படக்கூடிய சமயத்தில் சாம்வர்த்தக மேகங்கள்னு இருக்கு. அந்த மேகங்கள் தான் அந்த பிரளய ஜலத்தை வர்ஷிக்கக்கூடியது. அந்த சாம்வர்த்தக மேகங்கள் நன்னா கர்ஜிச்சுண்டு தான் அந்த மழையை வர்ஷிக்குமா. அந்த மாதிரி இங்கே மேகங்கள்லாம் கர்ஜிச்சுட்டு இருக்கான். எத்தனையோ ஜல பிராணிகள் இந்த மலையால் உயிரை விட்டுது அந்த கடல்ல. அதே மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் கீழே அந்த மலை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த ஜீவராசிகள்லாம் பிராணனை விட்டுடுத்து. வருணனுடைய இருப்பிடத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளும் பிராணனை விட்டுது இந்த மலையினால. மந்திரமலையிலிருந்த பெரிய பெரிய மரங்கள் அதெல்லாம் கூட ஒன்றுத்தோட ஒன்று இடிச்சுட்டு இருந்துதான். அது ஒன்றுத்தோட ஒன்று ஒராய கீழே இருக்கிற அந்த மரத்தினுடைய வேர்கள் அருந்து போயிடுத்து. அது அருந்து மரத்தில் கூடுகள் வச்சுட்டு அந்த பட்சிகள் அத்தோடைய கூடுகள் எல்லாமே அந்த கடலில் போய் விழுந்துடுத்து. மரம் ஒன்றுத்தோடு ஒன்று ஒராசின்ண்டே இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்தில் நெருப்பானது பற்றி கொள்ளும் அந்த இடத்துல. அப்போ இப்படி ஒராசி நெருப்பு வெளியில் வர ஆரம்பிச்சுதான். அடிக்கடி அந்த நெருப்பானது வெளியில் வந்துட்டே இருந்துதான். அப்போ அந்த மந்திரமலையை பார்க்கும்போது எப்படி இருக்குமா, நன்னா கார் மேகங்கள் மின்னலோட சேர்ந்திருந்துன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். எத்தனையோ சிங்கங்கள், யானைகள் முதலிய ஜீவன்கள் எல்லாம் இந்த சமுத்திர மத்தனத்தின் போது தன்னுடைய பிராணனை விட்டுது. இதெல்லாம் மலையில் வாழ் ஜீவன்கள் எல்லாம் உயிரை விட்டுடுத்து. தேவர்கள்லேயே சிறந்தவனாய் திகழக்கூடிய இந்திரன் இந்த நெருப்பு அடிக்கடி அந்த மலையிலேருந்து வெளில வந்ததோ இல்லையோ மரங்கள் ஒராயறதுனால அந்த
நெருப்பை அணைச்சுட்டே இருப்பேன் நான், ஜலத்தை கொட்டி கொட்டி, வேற வழி இல்லை. அப்புறம் இந்த மலையில இருந்த அந்த மரங்களினுடைய பிசின்கள்னு இருக்கும், கம்முன்னு சொல்லுவா, ட்ரீ கம், அதெல்லாம் அந்த பிசின்கள் ஒரு மாதிரி லிக்விட் ஆட்டம் இருக்கும், அதை மாட்டுக்க வழிஞ்சுட்டே இருக்கும் வெளியில. அந்த பிசின் எல்லாம் இந்த சமுத்திர ஜலத்தோட போய் கலந்து கொடுத்தான். அதே மாதிரி இந்த சாறு, அந்த மந்திர மலை இல்லையா, அதில் இத்தனையும் ஔஷதங்கள்லாம் இருந்தது, மூலிகைலாம். இந்த மூலிகை செடியினுடைய சாரெல்லாம் அந்த ஜலத்தில் போய் கலந்துதான். பின்பு இந்த தேவதைகள்லாம் அந்த ஜலத்தில் இன்னும் சில விஷயங்கள்லாம் கலந்துருந்துதான். என்ன அப்படின்னா, தங்கத்தினுடைய லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் அதுவும் ஜலத்தில் கலந்துதான். அதே மாதிரி அமிர்தத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பிசின்களும் அந்த சமுத்திரத்தில் போய் கலந்துதான். அந்த ஜலத்தை தேவர்கள்லாம் பருகி அமரத்துவத்தை பெத்துண்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பால் கடலை கடையறா இல்லையா, அதில் எத்தனையோ பிசின்கள் சாரெல்லாம் உள்ளே இறங்கி இருக்கா, அதோடைய கலப்புனால வெண்ணையானது தோன்றித்தான். ஒன்றுத்தோட ஒன்று உள்ளே போய் கலந்து 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 ஜலத்தோட வெண்ணையானது வெளில வந்துதான். அதுக்கப்புறம் தேவதைகள்லாம் நேர நான்முகன் பிரம்மாவிடத்துல சொல்றா, ஹே நான்முகன் பிரம்மாவே, பிரம்மனே, நாங்கள் இத்தனை நாள் அமிர்தத்தை கடையறதுக்கு பிரயர்த்தனைப்பட்டோம், ஒன்றும் நடக்கலை. ஸ்ரீமன் நாராயணனை தவிர அத்தனை பேருமே களைப்பாயாச்சு, இன்னும் அந்த அமிர்தம் வெளில வந்த பாடில்லை, நீங்க தான் ஏதாவது ஒரு உபாயம் தரணும் அப்படின்னு உடனே தத்தோ நாராயணம் தேவம் பிரம்மா வச்சனம் அப்ரவீத் விதத்ஸ்வைஷாம் பலம் விஷ்ணு பவானத்ர பராயணம். பின்பு நான்முகன் பிரம்மா பெருமாளத்துல சொன்னாரா, ஹே பிரபோ, உங்களை தான் நாங்கள் கத்தின்னு நம்பி வந்திருக்கோம், தயவு செஞ்சு எல்லாருக்கும் தேவையான அந்த சக்தி, இந்த அமிர்தத்தை பெறறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் தான் கொடுக்கணும் சமுத்திர மத்தனத்துக்குன்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றார் அடுத்ததா, விஷ்ணுருவாச்ச பலம் ததாமி சர்வேஷாம் கர்மை தத்யே சமாஸ்திதாக க்ஷோபியதாம் கலசஹ சர்வைஹி மந்தரஃப் பரிவர்த்தியதாம். சரி, யாரெல்லாம் இந்த மந்திரமலையை மத்தாக கொண்டு சமுத்திர மத்தனம் பண்றதுக்கு தன்னை ஈடுபடுத்தின்னு இருக்காளோ அத்தனை பேருக்குமே நான் தேவையான பலத்தை கொடுக்கறேன். வா எத்தனையோ அசைச்சு பார்த்துட்டா, ஒன்றும் நடக்கலைன்றதுனால தானே பெருமாள்கிட்டையும் பிரம்மாட்டையும் வந்தா. இப்போ திருப்பி பெருமாள் என்ன சொல்றார், போ திருப்பி அதை நிமித்தி வை கடல்ல, திருப்பி சமுத்திர மத்தனத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். சௌத்தி மகரிஷி மேற்படி சொல்றார், நாராயண வச்சஹ ஸ்ருத்வா பலினஸ்தே மகோததேஹே தத்பய சகிதா பூயஹ சக்ரிரே பிருஷமாக்குலம். பெருமாளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அவ புதுசாக இப்போ தெம்பு கிடச்சிருக்கு இல்லையா அவளுக்கு பகவத் அனுகிரகத்தில், ஆனால் அந்த தெம்பை கொண்டு மறுபடியும் கடையணும்னு போராளாம். அப்போ முதல் அந்த கடல்லேருந்து என்ன தோன்றித்து அப்படின்னா, 1000 கதிர்கள் கிரணங்களோட இருக்கக்கூடிய சந்திரன் முதல்ல வெள்ளை வெள்ளேன்னு முதல்ல அவர் தோன்றினாராம். அதன் பின்பு நெய்யானது தோன்றித்தாம். அதன் பின்பு வெள்ளை நிறத்து வஸ்திரம், ரொம்ப மங்களகரமான வர்ணம் அது. அந்த வெள்ளை நிறத்து மங்களகரமான வஸ்திரத்தோட மகாலட்சுமியானவள் தோன்றினாளாம். அதன் பின்பு சுரதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுவானது தோன்றித்தாம். அதன் பின்பு சமுத்பன்னா துரகக பாண்டுரக ததா, வெள்ளை நிறத்து குதிரை உச்சை ஸ்ரவஸ் அப்படின்றது தோன்றித்தாம். அதன் பின்பு நெய்யானது தோன்றித்தோல்லிய முதல்ல, அந்த நெய்யிலேருந்து கௌஸ்துபமணி என்று சொல்லக்கூடிய திவ்யமான மணியானது தோன்றித்தான். அது எத்தனையோ திக்குகளில் தேஜஸை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துதான். அந்த கௌஸ்துபமணி ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய திருமாரபில் போய் சேர்ந்தது. அதன் பின்பு இந்த கௌஸ்துபமணி பெருமாளை அலங்கரிக்க வேண்டியது இல்லையா, பெருமாள் திருமாரபை பார்த்தேன்னாக்க கௌஸ்துபமணியோட தான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். பெருமாளை அலங்கரிக்கக்கூடிய அந்த கௌஸ்துபமணியானது இப்போ வெளியில் வந்திருக்கு அந்த நெய்யிலிருந்து. அதன் பின்பு ஹே பிராமணரே, பாரிஜாத்த விருட்சம், சுரபி என்று சொல்லக்கூடிய பசுமாடு, இது ரெண்டுமே எல்லாருக்குமே எல்லாவற்றையும் அனுகிரகிக்கக்கூடியது. இவா 2 பேருமே வெளியில தோன்றி இப்ப மேல நின்றுட்டு இருக்க ஆகாசத்துல அங்கேருந்து சூரிய பகவான் வந்தார், நீங்க அத்தனை பேரும் தேவர்கள் பக்கல்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்றார். அப்ப மகாலட்சுமி
அதுக்கப்புறம் சுரதேவி, சந்திரன், உச்சைஸ்ரவஸ் இவ அத்தனை பேருமே தேவர்கள் பக்கல்ல போய் சேர்ந்துட்டா. அதன் பின்பு தன்வந்தரிஹி ததோ தேவோ வபுஷ்மான் உததிஷ்டத ஸ்வேதம் கமண்டலும் பிப்ரத் அமிர்தம் எத்ர திஷ்டதி. அதுக்கப்புறம் தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலசத்தோட தோன்றினாராம். இந்த ஆச்சரியமான நிகழ்வை பார்த்துட்டு தானவர்கள்லாம் கர்ஜிக்க ஆரம்பிச்சுட்டா. இது எந்த இது எந்த இது எந்த இதை யாரும் எடுத்துக்க முடியாது, இது எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சாலாம். ஐராவதம் அப்படின்ற யானை, பெரிய 4 வெள்ளை வெள்ளேன்னு இருக்கக்கூடிய தந்தங்கள், பெரிய சரீரம், இதெல்லாத்தையும் கொண்டு ஐராவதம் அப்படின்ற யானையானது தோன்றித்தான். அந்த யானையை இந்திரன் தாம் பக்கல்ல ஈர்த்துனுட்டான். அதன் பின்பு இந்த சமுத்திரத்தை கடையறதுனால ஹாலஹால விஷமானது சீக்கிரமே வெளில தோன்றித்தான். இதுக்கப்புறம் ஹாலஹால விஷமான தோன்றித்தான். அது எப்படி இருந்ததுன்னா, நெருப்பு எரிஞ்சுன்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெருப்பை சுற்றி எப்படி ஜுவாலையானது எல்லா இடத்தையும் சுட்டெரிக்குமோ அந்த மாதிரி விஷமானது பூமி முழுக்க போய் எல்லாருக்கும் தாபத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுதான். திரைலோக்கியம் மோஹிதம் யஸ்ய கந்தமாக்ராய தத்விஷம் பிராகசல்லோக ரக்ஷார்த்தம் பிரம்மணோ வச்சனாத் சிவஹ. 3 உலகத்துல இருக்கிறவாளாலையும் இந்த வாசனையை ஏத்துக்கவே முடியலையா. விஷத்தோட வாசனையை எங்கேயா ஜீர்ணிக்க முடியுமா? முடியாது. 3 உலகத்துல இருக்கிறவாளும் ரொம்ப அவஸ்தப்பட்டாளாம். அப்ப சிவபெருமான் அவரை நான்முகன் பிரம்மா அனுப்புறார் இந்த ஹாலஹால விஷத்தை சிருஷ்டியை காப்பாத்துறதுக்காக பருக சொல்லி. சிவபெருமான் இந்த விஷத்தை அவர் பருகிறார். மந்திரத்தை கொண்டு அவருடைய தொண்டையில அந்த விஷத்தை இவர் நிறுத்திக்கிறாராம் சிவபெருமான். அதனால அன்னிலேந்து அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரு. நீலகண்டன் கண்டம்னாக்க தொண்டை, நீலம் அப்படின்னாக்க ப்ளூ கலர். அதனால தொண்டை அந்த ஒரு பகுதி மட்டும் சிவபெருமானுக்கு நீல நிறத்துல இருக்கும். அதனால நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேரு. இந்த நிகழ்வுகள் அத்தனையும் பார்த்துட்டு தானவர்களுக்கெல்லாம் வருத்தமா போச்சு. என்னடா இது, லக்ஷ்மியையும் அவளே எடுத்துட்டா, அமிர்தத்தையும் அவளே எடுத்துட்டா, என்னதான் பண்றது அப்படின்னு உடனே தேவர்களோட சண்டை போடுறதுக்கு போயிட்டா. இப்ப பெருமாள் என்ன பண்ணாராம், ததோ நாராயணோ மாயாம் மோகினீம் சமுபாஷுதஹ ஸ்ரீரூபம் அத்புதம் கிருத்வா தானவான் அபிசம்ஸ்ருதஹ ததஸ்தத் அமிர்தம் தஸ்யை ததுஸ்தே மூடச்சேதசஹ ஸ்திரியை தானவ தைத்தேயாக சர்வே தத்கதமானசாக. இப்படி பெருமாள் என்ன பண்ணாராம், நன்னா சாமர்த்தியமா பாருங்க. பெருமாளுக்கு சாமர்த்தியத்தை நம்ம சொல்லவாகணும், அவருக்கு அசாத்தியமான சாமர்த்தியம் இல்லையா. ஆனால் அந்த எம்பெருமான் என்ன பண்ணாராம், மோகினி அவதாரத்தை எடுத்துட்டாராம். எல்லாரும் அந்த மோகினி அவதாரத்தை பார்த்த உடனே மோகிச்சு போயிட்டா. அதனால தான் அது மோகினி அவதாரம். அவ்வளோ அழகாம் பெருமாள் மோகினி அவதாரத்துல. என்ன ஆச்சா, தானவர்கள் தைத்தியர்கள் இவெல்லாம் அந்த மோகினி அவதாரத்தை பார்த்த உடனே இவ்வளோ அழகிய ஸ்திரீயான்னு சொல்லி மோகிச்சு போய் அந்த மோகினியின் மேல காதல் வயப்பட ஆரம்பிச்சா தைத்தியர்கள் தானவர்கள்லாம். இந்த தைத்தியர்கள் தானவர்கள்லாம் முழுக்க அந்த மோகினி அவதாரத்தினால மோகிச்சு போனது நோடைய பலனாக அமிர்த பாத்திரத்தை கொண்டு போய் நேரம் அவ கையில் கொடுத்துட்டான். அப்ப என்ன ஆச்சா, அத ஆவரண முக்கியானி நானா பிரகரணாணி ச பிரகிருக்கியாபியத்ரவந்தேவான் சகிதா தைத்திய தானவாக. அதுக்கப்புறம் தைத்தியர்கள் தானவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வீரத்துல யுத்தம் பண்றதுலாம் சலச்சவாளே கிடையாது. ஆனால இவா 2 பேர் சேர்ந்து தேவதைகளோட யுத்தம் பண்றதுக்கு போயிட்டா. அந்த சமயம் பெருமாள் நர நாராயண அவதாரத்தை எடுத்தாரோ இல்லையோ, நரனோட கூட சேர்ந்துண்டு ஸ்ரீமன் நாராயணன் அமிர்தத்தை தானவர்கள் கிட்டேந்து பிடுங்கினுட்டா. அதுக்கப்புறம் எல்லா தேவதைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாள் கொடுத்த அந்த அமிர்தத்தை இவா பருகிறா. இப்படி தேவதைகள்லாம் அமிர்தத்தை பருகின்றிருக்கிறச்சே தானவர்கள் தைத்தியர்கள்லாம் ரொம்ப நாளா இந்த அமிர்தத்துக்காக தானே காத்துட்டு இருந்தா. இவ்வளோ போராட்டமே அமிர்தத்துக்கு தானே. அவ என்ன பண்ணினா, இந்த தானவ குலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ராகு அப்படின்றவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு ஒரு தேவதையினுடைய வேஷத்தை போட்டுண்டு அவன் இந்த இடத்துக்கு வரான். எங்க தேவர்கள்லாம் வரிசையா உட்காண்டிருக்காள அமிர்தத்தை சாப்பிட்டுண்டு அந்த இடத்துக்கு இவன் நடுவில் உட்காந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்.
சந்திரனும் சூரியனும் தான் இவன் தேவதைகள் கூட்டத்தில் சேர்த்தே கிடையாது, இவன் ஒரு தானவன் அப்படின்றத கண்டுபிடிச்சு நேர போய் சொல்லிவிட்டா மற்ற தேவதைகள் கிட்டக்க. பெருமாள் பார்த்தார், தன்னுடைய சக்கரத்தை எடுத்தார், தானவனுடைய கழுத்தை வெட்டினார். அந்த தானவன் அப்பதான் அமிர்தத்தை தான் தொண்டை வரைக்கும் பருகி இருந்தான். அந்த கழுத்தை அப்படியே வெட்டி விட்டார். அந்த கழுத்தை வெட்டின உடனே எப்படி இருந்துதான், ஒரு மலை அத்தோட உச்சி எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்த விட்டு வெட்டும்போது நேர அது ஆகாசத்துக்கு போயிட்டு கோர சப்தங்கள்லாம் ஏற்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவனுடைய தலையானது அந்த இடத்துல கொய்யப்பட்டு ஆகாசத்துக்கு போயிட்டு கோர சப்தங்களை எல்லாம் அது ஏற்படுத்திட்டான். தலை இல்லாத தைத்தியன் கீழே விழுந்துட்டான் பூமியில. இவன் விழுந்த வேகத்துல மலைகள், வனங்கள், தீவுகள் எல்லாமே அதிர்ந்து படுத்தான். அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ராகுவுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல ஒரு போரானது இன்னும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. ராகுவுக்கு சூரியன் சந்திரன் 2 பேருமே எதிரி. ஆனால்தான் சூரியனையும் சந்திரனையும் இந்த கிரகண காலம்னு சொல்ற காலகட்டத்தில் அது விழுங்கிறது. அதுக்கப்புறம் பெருமாள் அவருடைய மோகினி அவதாரத்தை விட்டுட்டு தானவர்களை அவர் ஆயுதங்களை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சார். அதன் பின்பு இவா 2 பேருக்குள்ள அந்த சமுத்திர கரையிலேயே யுத்தமானது பூண்டுடுத்து நீண்ட ஈட்டிகள் முதலான ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு எல்லா திக்குகள்லேருந்து போட்டு அடி நடிச்சுட்டு இருக்கா ஒவ்வொருத்தரையும். பெருமாள் எத்தனையோ இடங்கள்ல தன்னுடைய அந்த சக்கரத்தை கொண்டு நிறைய பேர் அடிச்சுட்டார். ஒவ்வொருத்தருனுடைய தலை அந்த சக்கரத்தால கொய்யப்பட்டு பறக்கும் பொழுது எப்படி இருந்துதான், இவாள்லாம் நிறைய ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கா இல்லையா, அதனால அதோட சேர்த்து இவ உடம்பு இப்ப ரத்த கரையெல்லாம் ஆகி தலையானது அங்கங்க பறக்கிறது. அது எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு, நன்னா ஒரு மலைக்கு ரெட்டு கலர்ல பெயிண்ட் அடிச்சு அதை கீழே சாய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துதான் இவாளை சாய்க்கும் போது எல்லா இடத்துலையும் அசுரர்களுடைய அழுக்குரல் கேட்டுதான். அதுக்கப்புறம் எத்தனையோ அசுரர்கள்லாம் இந்த ஆயுதங்களால வெட்டப்பட்டு கீழே சாய்ந்தனர். எத்தனையோ பேர் அதில் செத்து போறாளா. ஆனால் அந்த இடத்துல கேட்ட குரல் என்ன கேட்டுட்டே இருந்தது அப்படின்னா, குத்து வெட்டு கொலை பண்ணி இப்படிதான் வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே இருந்துதான். அப்ப இந்த யுத்தமானது போரானது நீண்டுண்டே முத்திண்டே போக நர நாராயணன்னு 2 பேருமே யுத்த பூமிக்குள்ள வரா. நரனுடைய கையில இருந்த அந்த வில்ல பார்த்துட்டு பெருமாள் நினைச்சுட்டாராம், தானவனை சக்கரத்தை கொண்டுதான் அழிச்சே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னுட்டும். இவர் நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆறுது அப்படின்றத நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக்கு சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ. ஸ்ரீரங்கநாயக்கியை நமஹ. ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மணே நமஹ.